இன்றைய நிகழ்ச்சியின் பேசுபொருள் திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தும் விஜய் அவரோட அரசியல் கணக்கு, தாவேகாவின் அரசியல் கணக்கு என்ன அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் மற்றும் பிரபாகர் தமிழரசு இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய முதலமைச்சர் விஜயோட பேச்சு எப்படி இருந்தது, அதோட டிகோட் பண்றேன்னா என்ன சொல்லுவீங்க? முதல்வர் ஆனதுக்கு பிறகாக முதல் பேச்சு அவரோடது, அதாவது அவர் பதவியேற்பு விழாவில் பேசினதுக்கு பிறகான முதல் பப்ளிக் மீட்டிங் ஸ்பீச்னு பார்க்குறப்போ அரசியல் ரீதியாக அவருடைய விமர்சனங்கள் எல்லாமே ரொம்ப கூர்மையாக இருந்திருக்கு. எதெல்லாம் அரசியல் எதுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டுமோ எல்லாத்துக்கும் பதிலளிச்சிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். அவர் அவருடைய உடையில் தொடங்கி அவருடைய நடவடிக்கைகள் வரைக்கும் அரசியல் ரீதியான இது வரைக்கும் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 5 நாட்கள் ஏற்பட்ட தாமதம் ஆகட்டும், அதற்கு பிறகு வந்த எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் ஆகட்டும், ஒரு திமுக அதிமுக உள்ளிட்டவற்றிலிருந்து அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிக்கிறது அப்படின்ற முறையில் பொலிட்டிக்கலி இட் வாஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்பீச் அப்படின்னு பார்க்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கவர்னன்ஸில் ஆட்சிக்கு ஒரு சில வாரங்கள் தான் ஆகியிருக்கு. அதற்கு நீங்கள் பொறுப்பேற்காம எல்லாத்துக்கும் அது தட்டி கழிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு துணியில் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு அவர் லா அண்ட் ஆர்டர் எல்லாம் பழி தூக்கி ஏன் மேலே போடுறாங்கன்னப்போ ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க மேலே தான் அந்த கேள்வி வைக்க முடியும், அவங்ககிட்ட தான் முறையிடவும் முடியும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது. இன்னொன்று அவர் சொல்கிற மாதிரி நேரம் குறைவு தான், 4 வாரங்கள் தான் இருக்குது, அப்போவே அந்த விமர்சனம் வைக்கிற சரி கிடையாது அப்படின்னாலும் கூட இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சார்ந்து அவர் முந்தைய ஆட்சியாளர்கள் மீது வைத்த கேள்விகள் தான். அதனால அது அவர் மீது திரும்பி வருகிறது. ஒன்று. இரண்டாவது, இபி பில் சம்பந்தமாக அவர் சொன்னார். அதுவுமே அந்த 100 யூனிட் திமுக கொடுக்கவில்லை, அதிமுக தான் கொடுத்தது அப்படின்றாரு. இப்போ பிரச்சனை இபி பில் சார்ந்து யார் அந்த 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்றது இல்லை. அனைவருக்கும் இலவச 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம்னு சொன்னவங்க 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சுருக்கீங்க. அது ஏன் அப்படின்றத ஒரு விளக்கம் சொல்லியிருந்திருக்கலாம். மேகதாது அணைக்கட்டு சம்பந்தமாக என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அல்லது அரசின் நிலைப்பாடு என்ன அப்படின்றதையாவது விளக்கி இருந்திருக்கலாம். இப்படி பல்வேறு அரசின் நிலைப்பாடை விளக்குறதுக்கான கூட்டம் இல்லை. இவரு நன்றி தெரிவிக்க வராரு, கட்சி சார்ந்து ஒரு நடக்கிற நிகழ்ச்சி அதுல பேசுறாரு. இல்லை, அதுல முதல் பேச்சு அப்படின்றப்போ இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அவர் இது அரசியல் மேடை தான், அரசியல் மேடையில் நான் அரசு சார்ந்து பேச மாட்டேன்னு சொன்னாருன்னா அது இதெல்லாம் பேசியிருக்க வேண்டியதே இல்லை. அதெல்லாம் டச் பண்ணிட்டு அதெல்லாம் முழுமை பெறாமல் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்றது மட்டும்தான். மற்றபடி அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவர் திமுக சார்ந்த தன்னுடைய எதிர்ப்பை எங்கேயும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் அவர் அதை குறைச்சிக்கல. திமுக மீதான வைக்கப்படும் விமர்சனங்கள் அல்லது இந்த தேர்தல் முடிவுகள் ஏறத்தாழ 1 மாதம் ஆக போகுது, 4ஆம் தேதி வந்துச்சுன்னா 1 மாத காலத்துக்குள்ள திமுக நடத்தின ஜென்சி மீட்டிங் ஆகட்டும், அவங்களோட அறிக்கையில் இருக்க மாற்றத்தை சுட்டி காட்டுறதாகட்டும், அவங்க இப்போது தாவேகா மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் ஆகட்டும், இது அனைத்துக்குமே எல்லாத்துக்குமே கூர்மையான பதிலளிச்சிருந்திருக்கார் இந்த மீட்டிங்கில். ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பீச். ஏறத்தாழ அவர் எங்கு தனது பிரச்சாரத்தை தொடங்கினாரோ அங்கேயே மீண்டும் போயிருக்காரு. அந்த மக்களுக்கு நன்றி செய்யணும், நன்றி சொல்லணும் அப்படின்ற இடத்துல நன்றி சொல்வது ஒரு கோர்ட்டசி மீட் ஆகும். இந்த அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிப்பது தான் பிரதானம் அப்படின்றதாகவும் இந்த கூட்டம் அமைஞ்சிருந்திருக்கு. ஏறத்தாழ மீட்டிங் 20 நிமிஷம் அவர் பேசியிருக்காரு. 20 நிமிஷத்துல ஏறத்தாழ பாதி நேரத்துக்கு மேலாக அரசியல் தான் பேசியிருக்காரு அப்படின்றதான். ஸோ பொலிட்டிக்கலி இட் வாஸ் அ குட் கால், குட் மீட்டிங் அப்படின்னு. திரு சுவாமிநாதன், உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். திருச்சி இதுக்கு முன்னால பரப்புரை போனப்ப தாவேகா வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்றதுக்கும் முதலமைச்சர் விஜய் இந்த 2 கேம்பெயினுக்குமான வித்தியாசமா நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே முதல்ல பரப்புரை தான். இதுலயுமே கூட கடைசி நீங்க பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலுக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு தான் முடிக்கிறார். கிட்டத்தட்ட அவருக்கு தேர்தல் முடிந்து விட்டது என்பதை தாண்டி தொடர்ச்சியா ஒரு திமுக எதிர்ப்பு அதை தான் மைய பொருளாக வைத்து சந்திக்கிறார். அன்றைக்கு இதற்கு முன்பு திருச்சிக்கு முதல் முறையாக வந்திருந்தார். முதல் முறையாக வருகிற பொழுதும் அவர் திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றைப்புள்ளியே தான் பேசினார். இன்றைக்கு அவர் ஆளுங்கட்சியாக ஆகிவிட்டார். நீங்க இனி இந்த 5 ஆண்டு கால அரசு எப்படி செயல்பட போகிறது அதையும் கொஞ்சம் முன்னிலைப்படுத்தணும். நீங்க என்னதான் நன்றி தெரிவிப்பு கூட்டமாக இருந்தாலும் கூட ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்கிற நிலையிலிருந்து வருகிறார். அப்படி வருகிற பொழுது அவர் தொடர்ச்சியாக அது போன்ற திட்டங்களையும் அவர் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து கொஞ்சம் கூடுதலாக சிரத்தை எடுத்து பேசியிருக்கணும். அவர் இன்னுமே களத்தில் 2 பேர் கடையில தான் போற்றி, ஒன்று ஸ்டாலின் சார், இன்னொன்று இந்த விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். பட் 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதற்கு முன்பு அவர் வந்ததுக்கும் இப்ப வருகிற பொழுதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. 2மே அவர் மக்களோட ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கான முயற்சிகள் செய்தது. அது இன்னைக்கு அவர் சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு நேற்று இல்ல சார், கிட்டத்தட்ட அவர் தொடர்ச்சியாக தொன்று தொட்டு சினிமா படங்கள்ல அவருடைய பாடல்கள் அவரே பாடி அந்த பாடல் வருகிற பொழுது, நான் தொட்டப்பேட்டா ரோட்டு மேல முட்டை புரோட்டாங்கிற பாடல் வரும்போது கூட இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய்னு வரும். அப்படியே அரசியல் களத்துக்குள்ள வரும்போதும் உங்கள் விஜய் தான்.
அது இன்னைக்கா ஒரு பாருங்க, இன்றைய உரையிலையும் கூட விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட உண்மையான பிரதிநிதி, நமக்கும் மக்களுக்கும் இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தம், மக்களை தப்பா பேசினா இந்த விஜய் கேட்பா அப்படிங்கிற வார்த்தைகள் மீண்டும் சொல்றார். இது தேர்தலுக்கு முன்பு அவர் உச்சரித்த வாசகங்கள் தான். அப்ப கிட்டத்தட்ட அவர் அப்படி ஒரு பெரும்பாகதியான தன்னுடைய உரையை ஒரு அரசியல் உரைக்கான தன்மையோட வடிவமைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு இடைத்தேர்தல்ல போட்டியிடுகிற பொழுது உங்களில் ஒருவர் அவருக்கு வாக்களிங்க அப்படிங்கிற அறைகோலை விடுக்கிறார். பட் அதை விட மிக முக்கியமா நண்பர் சொன்னதை போல சில முக்கியமான தன்னுடைய விமர்சனங்களின் மீதான பதிலை சொல்லியிருக்கிறார். பட் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலாக இருக்கிறதா என்பது இரண்டாவது பட்சம். பட் பதிலை சொல்லியிருக்கார். லா அண்ட் ஆர்டர்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல் இருக்கு அப்படிங்கும் போது சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு ஆக்சிஜன் மாதிரி சார். அடுத்த நொடி யார் பதவிக்கு வந்தாலும் அடுத்த நொடியில இருந்து வேலை செய்யணும். சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு திட்டம் இன்னும் 1 வாரம் கழித்து தான் வருது. அது அன்றைக்கு முதல்வர் அவருடைய உரையில தெளிவாகிறது. அப்ப ஏற்கனவே அதற்கான தேதி அறிவிக்கப்பட்டு அது தள்ளி போயிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு நீங்க பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் போதை கலாச்சாரம் பெருகி விட்டது. அது நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அதை உடனடியா சரி செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு அவர் நகர்கிறார். கிட்டத்தட்ட பழிய தூக்கி என் மேல போடுறாங்க, முளையிலேயே பழிய தூக்கி என் மேல போடுறாங்கன்னு சொல்றது. இதை நம்ம அப்படியே இப்படி பொருத்தி பார்க்கலாம். கடைசியாக விளாத்திக்குளத்துல ஒரு பாலியல் சம்பவம். 12ஆம் வகுப்பு மாணவி ரெஸ்ட் ரூம் போறாங்க. போகின்ற வழியில் அவர் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த நேரத்துல அவர் நான் அதிகாரத்தில் இருந்தால் இதுக்கெல்லாம் உடனடி நடவடிக்கை என்று சொல்லும் போது மக்கள் எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவருடைய உரை என்பது தேர்தல் முடிவுக்கு பின்பும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில தான் கூர்மையாக இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பட் இதை தவிர்க்கலாம். இல்ல, அதுதான் நானும் கேட்க நினைக்கிறேன். திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை என்ன? திரும்பவும் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆட்சிக்கு முன்னால திமுக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அரசு அமைச்சிட்டாங்க, பிறகும் திமுக தான் போட்டி தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு திரும்ப சொல்வதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு சார்? அது ரொம்ப முக்கியமா சார். ஒரு தனியார் தொலைக்காட்சியில பிக் பாஸ்னு ஒரு ஷோ போட்டாங்க. அதுல முதல் சீசன் ரொம்ப பிரபலமானது. அதுல அந்த கஞ்சா கருப்பு ஒரு விஷயம் சொல்லுவார், எல்லாத்துக்கும் இந்த பரணி பையன் தான் காரணம் அப்படிம்பார். எப்பவுமே இந்த டைலாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல சார், இப்ப 200 யூனிட் இலவச மின்சாரம்னா நீங்க ஏன் 500 யூனிட் வரைமுறை வைக்கிறீங்க? அனைவருக்குமான மின்சாரமா தானே அது இருக்கணும், இலவசமா இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப அவருக்கு அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா அவர் என்ன பந்து எடுக்கிறாரு, நீங்க இந்த 100 யூனிட்டும் உங்களுக்கு திமுக கொடுக்கலங்க, அதிமுக பீரியட்ல கொடுத்தது, ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல கொடுத்தது, அது 2011 அதிமுக வெற்றியின் போது கொடுத்த திட்டங்கிறார். அதே மாதிரி பாருங்க, விவசாயிகளுடைய கடன் 50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தாங்கன்னா 5,000 ரூபாய் தான் கழியுது. அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்லணும். இந்த திமுக தான் நிதிக்கு கேட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்களேங்கிறார். அப்ப அது ஒரு தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சார். நீங்க மோடி அவர்கள் இந்த பாலிசியை தானே கையாளுறாரு. தொடர்ச்சியா மோடி கவர்மெண்ட் மேல ஏதாவது விமர்சனங்கள் வருகிற பொழுது 50 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட காங்கிரஸ் தாங்க காரணம். பாஜக அரசு 3வது முறை அமைந்து விட்டது. அந்த 3வது முறை ரொம்ப எளிதாக அந்த யுத்தியை தான் கையில் எடுக்கிறார் விஜய் அவர்கள். அப்ப இது அவருடைய அரசின் மீதான ஒரு விமர்சனத்தை மழுங்கடிக்க செய்யும். இது எல்லாத்துக்குமே திமுக தாங்க காரணம், மக்களை எமோஷனலா அதை நம்ப வைப்பதற்காக கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இடம் தான் தொடருது அப்படின்னு பாக்குறேன். ரைட். திரு தமிழரசு, திமுக மீதான எதிர்ப்பை அவர் கூர்மைப்படுத்துவதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? திரும்ப திரும்ப திமுக தான் அப்படின்றது, அவங்க தான் எங்களுக்கான பிரதான எதிரி அப்படின்றது, அதிமுக களத்திலேயே இல்ல, தேர்தலுக்கு முன்னாலே இல்லாம போனாங்க, இப்ப சொல்லவே வேணாம், சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றதையும் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அவர் திமுக எதிர்ப்பு அப்படின்றத அவர் ஒரு புள்ளியில மட்டும் அதை ஒரு கடைபிடிக்காம அவரே இந்த வாட்டி விளக்கியிருக்காரு. அவருக்கு தேர்தலில் எதெல்லாம் ஒர்க் ஆச்சு அப்படின்றத மேபி தேர்தலுக்கு பிறகு அவர் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணாரான்னு தெரியல. அவருடைய ஸ்பீச்சிலே அவர் தன்னுடைய விமர்சனங்களுக்கு விளக்கம் தர்றது மாதிரி திமுகவுக்கும் சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. உதாரணத்துக்கு, நீங்க எங்களை அதிகமா விமர்சனம் பண்ணுங்க, எங்களை இன்னும் கேலி கிண்டல் பண்ணுங்க, அது எங்களுக்கு இன்னும் நல்லதுதான் அப்படின்றாரு. அப்ப என்னன்னா, கேலி கிண்டல் பண்றப்போ ஒரு கான்ட்ரோவா இல்லையா? ஒரு இடத்துல சொல்றாரு, எங்களை தொடர்ச்சியா நீங்க விமர்சிக்க நாங்க மக்களுக்கு நல்லது செய்வோம், அதுதான் எங்களுக்கு எனர்ஜி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அப்புறம் ஆட்சி அமைஞ்சு 6 நாள்லயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது புலம்புங்கன்னு சொல்றாரு, அதாவது விமர்சனம் செய்யுங்கன்னு சொல்றாரா, செய்யாதீங்கன்னு சொல்றாரு? இல்ல, என்னன்னா இந்த மாதிரி நீங்க எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா திமுக அவர்களை ஒரு தற்கொலைன்னு சொன்னதாகட்டும், தற்கொலைன்ற விமர்சனம் வைக்கப்பட்டதாகட்டும், இல்ல அவங்களுக்குலாம் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதாகட்டும், இவங்க இதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, பண்ணாதான் எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. அதுதான் கிரவுண்ட்ல ஒர்க் ஆயிருக்குன்றத அவரு மேபி அவங்களோட டீமோ அல்லது அவரோ தேர்தலுக்கு பிறகு பார்த்துருந்துருக்கலாம்.
அப்போ ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது அப்படின்றப்போ அது திரும்ப திரும்ப செய்யறதான் ஒரு அரசியல் தலைமையோடது. அதான் தொடர்ச்சி எல்லாம் செஞ்சுறாங்க. இப்போ எப்படி பாஜக நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றது ஒர்க் ஆயிருந்திருக்கு அவங்களுக்கு. அது 3 தேர்தலில் ஒர்க் ஆயிருக்கு, 4வது தேர்தலில் ஒர்க் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. எப்படி திமுகவுக்கு ஆன்டி பிஜேபின்ற ஸ்டாண்ட் வந்து அவங்களுக்கு 3 தேர்தலில் ஒர்க் ஆச்சு, 4வது தேர்தலில் ஒர்க் ஆகலை. அப்போ இதே மாதிரி இப்போ திமுக எதிர்ப்பு அப்படின்றது அவருக்கு ஒர்க் ஆகிருக்கு. அதை வந்து அவர் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு போறாரு. 2வதாக அவருக்கு அதிமுக ஆதரவு வருது அப்படின்றத அதிமுக தரப்பினர் அல்லது அதிமுக ஆதரவாளர்கள் அவருக்கு வந்து வர்றாங்கன்றத அவர் கணிச்சிட்டாரு. அதிமுகவில் இருக்கவங்களோ அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் அப்படின்றதான் எல்லாரும் பெரும்பாலும் கணிச்சது. ஆனால் அந்த வாக்குகள் சிதறாம தாவேக்காக்கு தான் வந்திருக்கு. அதே போல இப்போது தேர்தலுக்கு பிறகு திமுக எதிர்ப்பில் இருக்க அதிமுக ஆட்களும் தாவேக்காக்கு தான் வர்றாங்க. திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி தாவேக்காக்கு தான் இருக்கு, அதிமுக அது இறங்கி இருக்குன்றதாக மக்கள் பார்க்கிறத விஜய் அவர்கள் நம்புறார். அதனால அவர் வந்து அதிமுகவை பெரிதாக விமர்சிக்கவில்லை. அவர் எங்கேயும் பேர் எடுக்கவே இல்லை. அவர் வந்து முன்னாடி வந்து அவர் சொன்ன கொள்கை தலைவர்கள்னு சொன்னவர்கள் வந்து பெரியார் அவர்கள், காமராஜர் அவர்கள், இப்படிதான் அம்பேத்கர், அஞ்சலி அம்மா தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஆட்சி வந்து பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் வழியில அந்த ஆட்சி நடக்குது அப்படின்றாரு. இவங்க பேர்களை எல்லாம் வந்து இந்த வழியில் ஆட்சி நடக்குது அப்படின்றத அவர் முன்னாடி குறிப்பிடலை. அடுத்து இந்த முறை ஜெயலலிதா அவர்களை வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் வந்து இந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது அதிமுக பேரில் கொடுத்ததாகட்டும் இல்லை முந்தைய அரசுகள் கொடுத்தது, திமுக கொடுக்கலன்னு கூட கட்சி பெயரை குறிப்பிடாமலோ இல்லை அரசியல் கட்சி தலைவர்களின் பெயரை குறிப்பிடாமலோ கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் குறிப்பாக அது வந்து மேடம் ஜெயலலிதா அவங்க பீரியடில் கொடுத்தது அந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்றப்போ அதையும் வந்து அதிமுக ஆதரவாளர்களை தன் வசம் கொண்டு வர்றதுக்கான ஒரு யுக்தியாக தான் இதை பார்க்குறோம். ஏன்னா அவரோட இன்னொன்று கூடுதலாக சொல்றாரு, நல்ல ஆதரவு கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், 108ஓட நிறுத்திட்டீங்க அப்படின்றாரு. அப்போ என்னன்னா அப்போ அந்த ஆதரவு கரங்கள் பத்தலை. இன்னும் அடுத்த வர தேர்தல்கள்லையோ அடுத்தடுத்த உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கு, அடுத்த இடைத்தேர்தல் கிழக்கு உட்பட்ட ஒரு 3 தொகுதிகள் 4 தொகுதிகள் அதிமுக 4 தொகுதிகள் அதிமுகவினர் வாபஸ் வாங்கியிருக்காங்க, ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. அந்த தொகுதியெல்லாம் வரும்பொழுது இன்னும் அதிமுக வாக்குகள், அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை முழுமுற்றாக தான் பெற வேண்டும் அப்படின்ற முனைப்பில் இருந்து தான் அவர் இப்பவும் நகர்த்திட்டு போறாருன்னு தான் பார்க்குறோம். திரு சாமிநாதன், விஜய் சொன்ன அதிமுக எதிர்ப்பு, அதாவது அதிமுக இனி ஒண்ணுமே இல்லாம போகும் அப்படின்ற மூலமா என்ன சொல்ல வர்றாரு? ஏற்கனவே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க, தூர்ந்து போயிடுச்சு அப்படின்னால தீர்ந்து போன கட்சி அப்படின்லாம் சொல்றாரு, தீர்ந்து போன சக்தி அப்படின்லாம் சொல்றாரு. அப்படின்னும் போது இனிமேல் சுத்தமா அது இருக்கவே இருக்காது அப்படின்னாருன்னா அது என்ன சொல்ல வர்றாரு? அதிமுகவை மொத்தமா கரைச்சுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவர் வந்து அதிமுகங்கிற கட்சி கரைதல், முழுதாக கரைதல் அப்படிங்கிறதுல தான் தாவேக்காவினுடைய எதிர்காலமே இருக்கு சார். நீங்க இந்த தேர்தலே பாருங்களேன், திமுக 59 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 சீட்டு ஜெயிச்சிட்டாங்களே. நீங்க அதிமுக 66 சீட்டு தான் வைத்திருந்தாங்க கடந்த தேர்தலில். 47 சீட்டுங்கிறதெல்லாம் படுதோல்வி இல்லையே, 66ல இருந்து 47 ஆயிருக்கு. திமுக அப்படி இல்லை, 133ல இருந்து கிட்டத்தட்ட அவர்கள் இந்த இடம் என்பது 59 ஆயிருக்கு. அப்ப விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு லாபம், இந்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக அமைந்திருக்கிறது. அது ஏன் மைனாரிட்டி அரசா வருதுன்னா மும்முனை போட்டி. இங்க களம் இருமுனை போட்டியாக இருந்தால்தான் விஜய் கிட்ட தனி மெஜாரிட்டி வரும். இங்க இவ்வளவு தூரம் அவர் களத்திலே இல்லாதவர்கள் 1 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சார். இரட்டை இலை சின்னத்துக்கு மட்டும் 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கட்சி அவர் களத்திலே இல்லாதவர்ங்கிறார். 1 கோடி வாக்கள், 47 சட்டமன்ற தொகுதிகள், அதுல 4 பேர் போயிட்டாங்க. அப்ப அவர் என்னன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கான அழைப்பு தான் அது. அதிமுகவினர் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா நான் 2 விஷயங்கள் முரண்படுறேன். ஒன்று, செல்ஜே ஜெயலலிதா அவர்களை மேடம் சொல்லிக்கிறாரு 100 யூனிட் இலவச மின்சாரம்ங்கிறாரு. அது அதிமுக காரங்களை கேட்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். திமுகவையும் எதிர்க்கிறாரு, ஜெயலலிதா மேடத்தையும் பாராட்டுறாருன்னு தோணும். ஒன்று. 2வது, மிக முக்கியமா எம்ஜிஆர் வழியில் ஆட்சி அப்படிங்கிறார். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாரு, அந்த உரை தொடங்குகிற பொழுது எம்ஜிஆருக்கே மக்கள் தராத வெற்றியை நமக்கு தந்திருக்காங்க, ஆனா நான் எம்ஜிஆரோட என்ன ஒப்பிடல அப்படின்னு சொல்லிக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி கொடுத்தாங்க, 130 சீட்டு ஜெயிக்கிறார். அவரு அலைன்ஸா 144 சீட்டு ஜெயிக்கிறாரு. சதவீதமா பார்த்தா தான் விஜய் அவர்களோட குறைவு. இந்த சதவீதமா பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு 30.4% பேர் தான் அன்னைக்கு அதிமுக ஓட்டு போட்டாங்க. ஆனா சதவிகிதங்கள் பேசாதே, நீங்க எடுத்த தேர்தல் முடிவுகள் தானே பேசும். அவர் எம்ஜிஆர் ரசிகர்களை இவர் எம்ஜிஆரோடு மற்றவர்கள் இவரை ஒப்பிடுறதுக்கும் இவர் நானே எம்ஜிஆரை மிந்தி விட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். அதே நேரத்தில் அவருக்கு அதிமுக அழிந்தால்தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க அதிமுகவினருக்கான எதிர்காலம் தாவேக்காவுக்கு போனாதான் நினைக்கிறாங்க. அதிமுக அழிந்தால்தான் தாவேக்காவுக்கு எதிர்காலம். ஏன்னா 2 முனை போட்டியாக களம் இல்லாத வரைக்கும் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. அதிமுக விஐபிகள் இருக்காங்க, 47 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 5 ஆண்டுகள் அவர்கள் ஆளுங்கட்சியாகவே இல்லை, கட்சி பல துண்டுகளா உடைஞ்சு போச்சு, அந்த கட்சி 47 சீட்டு ஜெயிக்குது. அப்ப விஜய் அவர்களுக்கு போட்டியை 2 முனையாக மாற்றணும். தேர்தலுக்கு முன்பு அதைத்தான் செய்தார், தேர்தலுக்கு பின்னும் அதைத்தான் செய்கிறார். அப்படிதான் பாருங்க.